ஆத்மா நமஸ்தே. சாப்டர் 52 இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. பேஜ் நம்பர் 436. சூரியன் எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருந்த போதிலும் அவனை மேகங்கள் மூடிய பொழுது அந்த சமயம் மாத்திரம் சூரிய பிரகாசம் காணப்படாமல் இருப்பது மாணவர்களின் கண்களுக்கே அல்லாமல் சூரியனுக்கு அல்ல. அதுபோல நான் எனும் ஆத்ம ஞானம் பரோட்சமாய் எல்லோருக்கும் தெரிந்தாலும் அவர்களுக்கு அபரோக்ஷ ஞானம் உண்டாகும் வரையில், அதாவது பிரம்ம சாட்சா்காரம் பிரத்யக்ஷ அனுபவமாய் உண்டாகும் வரையில் அஞ்ஞானம் இருப்பதனால் ஞானம் சித்திக்க மாட்டாது. தேக இந்திரியங்களுக்கெல்லாம் வேறாய் சுயம் பிரகாசமாயிருக்கும் ஆத்மாவே நான் என்று அறிந்த யோகியானவன் எப்பொழுதும் திட சித்தமாகவே இருப்பான். இப்படி திட சித்தமாய் இருப்பதே சம்பிரஜான சமாதி என்று சொல்லப்படும். மனதை ஒரே நிலையில் நிறுத்துவதே தியானம் என்று பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லப்படும். அதாவது மந்திரங்களை விட்டு ஜபம் செய்வது தியானம் என்றும், எப்பொழுதும் மந்திரங்களை ஜபம் செய்யாமல் சும்மா இருப்பது, தன்னை மறந்து இருப்பது சமாதி என்றும் சொல்லப்படும். இந்த தியான சமாதிகள் இரண்டையும் இதன் அடியில் விவரித்து சொல்லியிருக்கின்றோம் கேள். சித்தை காக்ரியாத் உபத்திஸ்யதே, மனதை ஒரே நிலையில் நிறுத்தினால் ஞானோதயம் ஆகும். மனதை ஒரே நிலையில் நிறுத்தும் புருஷனது தாரதமியங்களை கண்டுபிடித்து குருவானவர் சிஷ்யனுக்கு ஞானோபதேசம் செய்கின்றார். விலாப்பிய விகருதிம் சிதானந்தம் சிந்தையேத். யோகாபியாசம் செய்யும் பொழுது மனதை ஒரே நிலையில் நிறுத்தி மனோவிகாரங்களை எல்லாம் அடக்கி பிறகு யோகாபியாசம் செய்ய வேண்டும். சம்பிரஜாத சமாதி எப்படிப்பட்டதென்றால், பிரம்மாகார தியானாபியாச பிரதக்ஷதக அகங்காரம் இல்லாமல், அதாவது நான் என்னும் அந்த கரணங்களுடன் சம்பந்தப்படாமல் தன்னைத்தான் மறந்து கேவலம் என்றும் சொல்லப்படும். இப்படிப்பட்ட சமாதி நிலை யோகாபியாசத்தினால் உண்டாகின்றது. ஞானசாத நமுபதி சன்னாக, நான் என்பதே பிரம்மம் என்று முதல் உபதேசிக்கின்றார்கள். பிறகு நான் என்பது பிரம்மம் அல்லவென்றும் அந்த கரண விருத்திகள் என்றும் அந்த அந்த கரண விருத்திகளினால் ஆத்ம ஞானமும் உண்டாகும் என்றும் அந்த ஆத்மா ஞானத்தால் பிரம்ம சாட்சா்காரம் உண்டாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது நான் என்னும் எண்ணத்தை விட்டு தன்னைத்தான் மறந்து பிரம்மானு சந்தானம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று உபதேசிக்கின்றார்கள். ஏ கீதி உபலக்ஷணம், மனது வெளியில் ஓடாமல் இருப்பதே யோகம். அப்படி மனதை வெளியில் ஓடவிடாமல் நிறுத்தினவனே யோகி. இந்த யோகமே மௌனம் என்று சொல்லப்படும். மௌனம் ஏக தண்டி நக. யோகத்திற்கு சாதனம் என்னவென்றால், எண்ணங்களை எல்லாம் அடக்கி சாந்தமாய் இருந்து எந்த எண்ணங்களும் இல்லாதவனாய் சகல பூதங்களையும் சமமாய் பார்ப்பவனே யோகியும் சந்நியாசியும் என்று சொல்லப்படுவான். இப்படிப்பட்ட குணங்களை உடைய சந்நியாசிக்கு உண்டாகும் பலனை சொல்கின்றோம் கேள். ததாச பகவதீதி பாவக. பிரம்மா ஞானியாகிய சந்நியாசிக்கு வாக்கு வியாபாரமும் மனோ வியாபாரமும் இல்லாததால் எப்பொழுதும் பிரம்மபாவத்தினால் சுயம் பிரகாச சித்ரூப பிரம்மானந்தத்தை அடைகின்றான். பரிப்பிராப்த ஆனந்தோ ஈ விவர்த்ததே. ஆத்மானாத்ம விவேகமுண்டாய் சம்சார பந்தங்களை விட்டு மனோ வியாபாரமாகிய சங்கல்பங்களை எல்லாம் ஒழித்திருக்கும் யோகிக்கு பிரம்மானந்தம் பிராப்தமாகும் என்று கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹி பாவ. யோகியானவன் இந்த பிரம்மானந்தத்தில் சந்தோஷ மனம் உடையவனாய் இருப்பதால் ஜீவ பிரம்மைக்கிய சந்தானத்திலேயே இருப்பான். இப்படிப்பட்டவனே என் குரு என்று ஸ்ரீ சங்கராச்சாரியார் சொல்லி இருக்கின்றார். குரு. கு என்றால் நாட்டாந்த காரம், அதாவது இருள். ரு என்றால் அந்த நாட்டாந்த காரத்தை நாசம் செய்யப்பட்டவன். இப்படிப்பட்ட குருவினால் உபதேசம் பெற்ற மனநசீலன் எப்பொழுதும் பிரம்மத்தையே தரிசித்து கொண்டு எந்த எண்ணங்களும் இல்லாமல் பிரம்மசுகத்தை அடைந்தவனாகின்றான். ஆதலால் அவன் நமஸ்கரிக்கப்படுவான் என்று ஸ்ருதி சொல்கிறது.
சங்கல்பமில்லாத மனனசீலன் நித்திய சுக சமுத்திரத்தில் மூழ்கிய மனது உடையவனாய் இருப்பதால் அவனை தேவதைகள் நமஸ்கரிக்கின்றார்கள். சுயம் பிரகாசமானதும் ஞான சுரூபமானதுமான ஆத்ம சம்பந்த சுகம் எதுவோ அதுவே சௌக்கியம் என்று சொல்லப்படும். அந்த சௌக்கியம் எங்கும் நிறைந்திருப்பதனால் இதை சமுத்திரத்திற்கு ஒப்பிடப்பட்டது. அப்படிப்பட்ட சுகத்தில் இந்திராதி தேவதைகள் அணுமாத்திரம் அடைந்தவர்களாய் இருக்கின்றார்கள். இந்த பிரம்மத்தில் அணுமாத்திரம் ஆசிரயித்து சமஸ்த பூதங்களும் ஜீவித்து இருக்கின்றன. அந்த அணுமாத்திர பரபிரம்மத்தை மாயை மூடிக்கொண்டிருப்பதனால் அது ஜனன மரணங்களையே அடைந்து கொண்டு வருகின்றது. இந்த மாயை நீங்கிய பிறகு நித்திய நிரதி நயானந்த பிரம்மம் என்னும் சமுத்திரத்தில் மூழ்கி இருப்பான். அதாவது விருத்தி எண்ணங்கள் சூன்யமான மனது அசம்பிரஜாத சமாதி என்பதற்கு ஸ்லோகம் உண்டு. இப்படி பிரம்மானந்தத்தில் உள்ளவன் பரிபூரணம் ஆனந்த சுரூபனாய் இருப்பான். அப்படிப்பட்டவனுக்கும் பிரம்மத்திற்கும் பேதமே இராது. அவனே பிரம்மம் என்றும் சொல்லப்படும். இப்படிப்பட்டவன் அளவில்லாத மாயை எனும் பாசத்தை அறுத்து சிவஞானி ஆவான். உலகினர் இவனை புகழ்ந்து பூசிப்பார்கள். சிவ பதவியில் செல்பவன் இவனே. அத்தகைய சிவஞானிக்கு அன்னமளித்தால் சிவபெருமானுக்கு அன்னமளித்ததாகும். அவ்வகை சிவஞானியை நிந்திப்பது சிவபெருமானை நிந்தித்ததாகும். அவனை வாழ்த்துவது சிவபெருமானை வாழ்த்துவதாகும். ஈஸ்வர கிருபா நோக்கமுடையவர்கள் ஜீவன் முக்தர்கள் ஆவார்கள் என்று சூதமா முனிவர் நைமிஷாரண்ய மகரிஷிக்கு சொல்கின்றார். இப்படிப்பட்ட பிரம்மத்தை தெரிந்தவன் பிராமணன் ஆகின்றான் என்று ஸ்ருதி சொல்கிறது. இப்படிப்பட்டவன் இந்திராதி தேவதைகளாலும் மனுஷர்களாலும் பூஜிக்கப்படுகிறான். ஐஸ்வர்யம் வேண்டுமென்று நினைக்கப்பட்ட புருஷன் பிரம்ம ஞானியை பூஜிக்க வேண்டும் என்பது ஸ்ருதி வாக்கியம். ஆத்மாவை தெரிந்து கொண்ட பிரம்ம ஞானிக்கு திரிமூர்த்திகளும் சுவாதீனமாகின்றார்கள் என்று ஸ்மிருதிகள் சொல்கின்றன. ஆதலால் இதுவரையில் சொல்லி வந்த பிரம்ம ஞான சாதனர்களுக்கு பிரம்ம சத்திரிய வைசி சூத்திரர் என்னும் ஜாதி பேதம் இல்லை. இது பரிபக்குவம் அடைந்த அந்த கரணம் உடையவர்களுக்கே அடையத்தக்கதுமாய் இருக்கின்றது. இதற்கு ஸ்ருதி பிரமாணம் என்னவென்றால், உலகத்தில் உள்ள சகல ஜனங்களின் சரீரம் அஸ்திகள், தோல், நரம்பு, மாமிசம், கொழுப்பு, இரத்தம் முதலானவைகளினால் நிறைந்திருக்கின்றது. ஆதலால் சரீரத்திற்கு ஜாதி பேதம் இல்லை. அன்றியும் சகல ஜீவ ஜந்துக்களின் சரீரத்தில் பரபிரம்மத்தின் அம்சமாகிய ஆத்மா ஒருவனே வியாபித்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஆத்மாவிற்கு ஜாதி பேதம் இல்லை. உலக வியாபாரத்திற்காக ஜாதி பேதம் கற்பிக்கப்பட்டதே ஒழிய சத்தியமாய் ஜாதி பேதம் இல்லவே இல்லை. ஆதலால் நீ ஜாதி பேதம் என்னும் வர்ணாசிரம தர்மங்களை விட்டு கர்மத்தை அனுஷ்டித்து வர கடவாய். சிஷ்யன்: ஓ சத்குருநாதா, கர்மம் என்றால் என்ன? ஆசிரியர்: கர்மம் என்றால் ஓர் காரியம், அதாவது கேட்பது, பார்ப்பது, வார்த்தை ஆடுவது முதலாகிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்மம் என்றே சொல்லப்படும். அந்த கர்மம் சாதாரண கர்மம், பாவ கர்மம், சத்கர்மம், நிவர்த்தி கர்மம் என்று 4 விதங்களாய் இருக்கின்றன. இவற்றில் சாதாரண கர்மம் எப்படிப்பட்டதென்றால், தசேந்திரியங்களில் 10 இந்திரியங்களில் செய்யப்பட்ட காரியங்களே ஆகும். அவைகள் எவை என்றால், செவிகள் அவற்றின் விஷயமாகிய சப்தங்களை கேட்க செய்யும். நேத்திரங்கள் அவற்றின் விஷயமாகிய ரூபங்களை பார்க்க செய்யும். நாக்கு அதன் விஷயமாகிய ருசிகளை அறியச் செய்யும். மூக்கு அதன் விஷயமாகிய வாசனையை முகரச் செய்யும். வாய் வார்த்தையாடும். கைகள் கொடுக்கல் வாங்கல் முதலாகிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும். பாதங்கள் நடப்பது, நிற்பது முதலான காரியங்களை செய்து கொண்டிருக்கும். குய்யம் மூத்திரம் விடும். அன்றியும் சுக்ல ஸ்ரோணிதங்களை விட்டு ஆனந்திக்கும். துவக்கிந்திரியம்னா தேக சர்மம். ஸ்பர்சம் என்றால் தொடுதல் என்பதை அறிவிக்கும். இந்த 10 இந்திரியங்களும் செய்யும் காரியங்களை எல்லாம்
ஆத்மா அஞ்ஞானத்தால் மூடப்பட்டிருப்பதனால் நான் செய்கிறேன் என்று புருஷன் சொல்கிறான். இவ்விதமாய் முன் சொல்லிய இந்திரியங்களால் செய்து வரும் காரியங்களை எல்லாம் தேக கர்மம் என்றும் சாதாரண கர்மம் என்றும் சொல்லப்படும். ஆனால் ஒரு ஸ்லோகம் இருக்கு. மனுஸ்மிருதி வாக்கிய ரீதியாய் இந்திரியங்களை அதனதன் காரியங்களை செய்து கொண்டிருப்பதனால், அதாவது மனம் எல்லா விஷயங்களில் ஓடுவதனால் இச்சை உண்டாகிறது. அப்படி ஓடமிடாமல் நிறுத்தினால் இச்சை ஒழிந்து மோக்ஷம் எனும் பதவியை அடைகின்றான். எப்படி என்றால், இந்திரியங்கள் சப்தாதி விஷயங்களில் ஓடினால் அந்த விஷயத்தில் புருஷனுக்கு ஆசை உண்டாகிறது, அதாவது பிடிப்பு உண்டாகும். அப்படி ஆசை உண்டாவதனால் காமம் உண்டாகும், காமம் உண்டாவதனால் குரோதம் உண்டாகும். அப்படி குரோதம் உண்டாவதனால் மோகம், அதாவது தூஷிப்பதோ அடிப்பதோ கொல்லுவதோ முதலாகிய காரியங்களை தன்னைத்தான் தெரியாமல் ஸ்மரணை தப்பு செய்து புத்தியை கெட்ட ஸ்திதிக்கு கோபம் கொண்டு வந்துவிடும். அப்பொழுது புருஷன் ஸ்மரணை தப்பி இந்திரியங்களை ஜெயிக்க வேணும் என்னும் புத்தியை மறந்து விடுகின்றான். இப்படி ஸ்மரணை தப்புவதனால் புத்திக்கு ஆத்ம ஞானம் அடைய பங்கம் உண்டாகிறது. அப்படி புத்திக்கு பங்கம் உண்டாவதனால் புருஷன் சம்சாரம் என்னும் சமுத்திரத்தில் மூழ்கி இருப்பான். ஆதலால் இந்திரியங்களில் ஏதாகிலும் ஓர் இந்திரியம் சுவாதீனமாகாவிட்டால், சிறிய துவாரமுள்ள குடத்தில் ஜலம் சிறுக சிறுக ஒழுகி போவது போல புத்தி கெட்டவனுக்கு ஞானம் சிறுக சிறுக தினே குறைந்துவிடும். ஆதலால் இந்திரியங்களை விஷயங்களில் ஓடவிடாமல் நாளாவட்டத்தில் வசப்படுத்தி தன் சரீரத்தை கஷ்டப்படுத்தாமல் ஞான நிஷ்டையை அபியாசம் செய்து வர வேண்டும். ஆனால் ஓடிக்கொண்டிருக்கும் இந்திரியங்களை திருப்பிக் கொள்ள எப்படிப்பட்டவனுக்கும் அசாத்தியமே. ஞானானுஷ்டங்களினால் மனதை அடக்கினால் என்றால், எதிலும் ஆசை இல்லாமல் இருந்தால் இந்திரியங்களுக்கு விஷயங்களில் ஆசை உண்டாக மாட்டா. இந்திரியங்களை விஷயங்களில் இருந்து பலாத்காரமாய் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் அந்த இந்திரியங்கள் தன்வசமாகாமல் அதனதன் காரியங்களையே செய்து கொண்டிருக்கும் என்றால், சப்தாதி விஷயங்களில் இந்திரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆதலால் மனதை நிறுத்தாமல் இந்திரியங்களை பலாத்காரமாய் ஜெயிப்பதற்கு பிரயத்தனப்படுபவனை மூடன் என்றே சொல்லலாம். இந்திரியங்களை அதனதன் காரியங்களை செய்ய விடாமல் நிர்பந்தப்படுத்தினால் சரீரம் நிற்க மாட்டா. இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். ஸ்டில் இந்த சாப்டர் இன்னொரு 10 பேஜுக்கு மேல இருக்கு. நாளை தொடரலாம். ஆத்மா நமஸ்தே.